ஹலோ ஹால், நீங்கள் நல்லா தைக்கிறீங்க, ஆனாலும் எனக்கான கரெக்டான ஃபிட்டிங் வர மாட்டேது, கட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கட்டிங் பட்டன் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணி பானைக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கமெண்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஃபஸ்ட்டு சுடிதாரோ அல்லது ப்ளவுஸோ அதை எடுத்துக்கோங்க. பேப்பர் கேன்வாஸ் மேலே வச்சு தைக்கிறதுக்கு ஒரு கிளாத், இந்த ரெட் கலர் கிளாத் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறது எதுக்குன்னு. இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸில் நம்ம ரெண்டு சைடு இருக்கும், அதில் கரெக்ட் சைடு எது, சைனிங்காக இருக்கும் அந்த சைடு எதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. சைனிங்காக இருக்க சைடை ஃபோல்டு பண்ணி உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அன்ஈவனாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு கேன்வாஸில் எடுத்துக்கோங்க. நெக்கோட அகலம், அதாவது வித்து 2 எடுத்திருக்கேன். என்ன சைஸுக்கு அப்படின்னா 32, மார்பு சுற்றளவு 32 இருக்குல்ல, அவங்களுக்கான சைஸ் எடுத்திருக்கேன். 32 வகுத்தல் 16, ஆன்சர் 2 கிடைக்கும். 2 அதுக்கு உள் பக்கமாக 0.3ல் ஒரு மார்க்கிங், கரெக்டான ஆன்சர் 2ல் ஒரு மார்க்கிங். அதுக்கு உள் பக்கமாக, நெக்கோட உள் பக்கமாக 0.3 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட நீளம் 5, மேலே 2 எடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி கீழேயும் 2 எடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி சேவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது பாக்ஸ் சேஃப் கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த 2ல் லைன் பண்ணியிருக்கோம்ல 2 இன்ச்சில், அதுக்கு பக்கத்தில் 1 இன்ச் மார்க் பண்ணி அவுட்லைனில் பாக்ஸ் வர மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 பாக்ஸ் போட்டிருக்க மாதிரி இருக்கும். உள்ளே 2 இன்ச்சுக்கும் வெளியே 1 இன்ச்சுக்கும். இப்போ வெளியே இருக்க அவுட்லைனில் இருக்க லைனை கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக மேலே வரை கட் பண்ணிடுங்க. அது எக்ஸ்ட்ரா போட்ட லைனு ஈவனாக இல்லைன்னு சொல்லிட்டு போட்ட லைனு அதையும் சேர்த்து கட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் கரெக்டாக சென்ட்ரு எதுன்னு பார்த்து அங்கே ஒரு சின்ன நாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நிற்கும். அதுக்கு அடுத்து உள்ளே ஒரு லைன் போட்டிருக்கோம்ல பென்சிலில், உள்ளே ஒரு பாக்ஸ் போட்டோம்ல, அந்த பாக்ஸில் கீழேருந்து கட் பண்ணி மேலே ஷோல்டர்கிட்ட போய் நிறுத்தி 1/2 இன்ச் உள்ளே தள்ளி கட் பண்ணுங்கள். இது ஏன் அப்படின்னா, பானைக்கு நீங்கள் கட் பண்ண உடனே பானைக்கோட ஷேப் விரிஞ்சிரும். கரெக்டான பொசிஷனில் இல்லைன்னா அது நம்ம தைக்கும்போது விரிஞ்சிடும். அதுக்காக தான் மேலே இருக்க அந்த நாச் பண்ணியிருக்கல, அங்கே ஒரு லைன் ஒரு 1/2 இன்ச் வருதில்ல, அதை விட்டு கட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போது வச்சு தைக்கிறதுக்கான ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். சைனிங்காக இருக்கும்ல, அதை அந்த துணி மேலே படுற மாதிரி வச்சு அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவுட்லைனில் ஒரு 1/2 இன்ச் விட்டு துணியை கட் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணால் தான் கரெக்டாக அந்த பானைக்கோட ஃபினிஷிங் கிடைக்கும். கேன்வாஸ்னாலே அயன் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். மேலே மட்டும் கரெக்டாக கேன்வாஸோடு சேர்த்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா அது சோடு நம்ம ஜாயின் பண்ணிடுவோம், அதனால். இப்போது 2 சைடு லெஃப்ட் ரைட்டும் துணி இருக்கும், கீழே துணி இருக்கும். இந்த 1/2 இன்ச் துணி அப்படியே மடித்து ஓரமாக தையல் போட்டு வரணும். லைட்டாக ஓரமாக போடலைனாலும் கொஞ்சம் ஒரு 0.1ல் தள்ளி வச்சு லைன் பண்ணிட்டு வாங்க. அடுத்த துணி வரும்போது அதையும் மடக்கி தைச்சிட்டு வரணும். எப்படி ஃபோல்டு பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபோல்டு பண்ணி அந்த ஓரமாக தைச்சிட்டு திருப்பி இந்த லாஸ்ட் வரைக்கும் தைச்சிட்டு வந்துடணும். இது அவுட்லைனிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பீஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு, கேன்வாஸ் அட்டாச் பண்ணி. இதை ப்ளவுஸ் அல்லது சுடிதார் நெக்கில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சுடிதாரோ அல்லது ப்ளவுஸோ கிளாத்தோட ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க.
இது வந்து ரைட் சைடு, ராங் சைடு இது. ரைட் சைடு மேலே கேன்வாஸ் எனக்கு தெரிகிற மாதிரி, அந்த ஒயிட் கலர் கேன்வாஸ் வந்து எனக்கு தெரிகிற மாதிரி வச்சு தைக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணால் தான் அசையாமல் நீட்டாக வரும். கேன்வாஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக நேராக இருக்கணும். அப்படியே திருப்பினோன்னா அது உள்ளே போயிடும். அந்த கிளாத் இருக்கிற ப்ரௌன் கலர் கிளாத் வெளியே தெரியும். இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும். இது வந்து 2 இன்ச் மார்க்கிங். 32/16 ஆன்சர் 2 கிடச்சிதா? நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணும்போது 2ஆக இருக்கணும் நம்மளோட நெக்கு. இந்த லைனில் தைச்சிங்கன்னா கரெக்டாக 2 வந்துடும். கேன்வாஸோட அவுட்லைனில் தைச்சிட்டு வாங்க. கேன்வாஸ் மேலே தையல் படவே கூடாது. கேன்வாஸோட அவுட்லைனில் மெதுவாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அந்த டேர்னிங்கில் கரெக்டாக வி மாதிரி வரணும். கேன்வாஸ் மேலே தையல் படக்கூடாது. கவனமாக பார்த்துக்கோங்க. எந்த நெக்காக இருந்தாலும் கேன்வாஸ் மேலே தையல் படக்கூடாது. இப்போது மெயின் கிளாத்தோட பா நெக்கை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த செக்யூர் பண்ண பின்னெல்லாம் எடுத்துட்டு கட்டிங் பண்ணணும். கட் பண்ணால் தான் நாச் பண்ணி திருப்ப முடியும். எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு கேன்வாஸில் ட்ராயிங் பண்ணியிருக்கப்பவே 2 இன்ச் மார்க் பண்ணி உள்ளே தள்ளி 0.3 உள்ளே தள்ளி மார்க் பண்ணேன்ல, அந்த மார்க்கிங்கை மேலே 2 சைடும் மார்க் பண்ணிடுங்க. 0.3 உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் லைட்டாக அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். 0.3ல் கரெக்டாக கட் பண்ணி எடுக்கிறேன். நான் சொல்லித்தரும்போது இது கட்டிங் லைனாக இருக்கும். ஸ்டிச்சிங் லைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்க லைன் ஸ்டிச்சிங் லைன், இப்போ கட் பண்ணது கட்டிங் லைன். இப்படி தான் நான் சொல்லித்தருவேன். இது வந்து கடைசியாக தான் நம்ம நெக்கு கட் பண்ணுவோம். அதங்காட்டிக்கு உங்களுக்கு இப்படி சொல்லித்தரேன். இப்போ சின்ன சின்ன நாச்சை அங்கங்கே பண்ணிக்கோங்க. அந்த வி சேஃப் இருக்குல்ல, பா நெக்கோட வி சேஃபில் கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஒரு ½ இன்ச் தள்ளி தள்ளி நாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே கிளாத் கேன்வாஸோட கிளாத்தை உள் பக்கமாக திருப்பி தையல் மேலே நகத்தை வச்சு கீறி எடுங்க. இப்போ அப்படியே உள்ளே திருப்பிடலாம். அவ்வளோதான், பானைக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. மேலே ஒரு தையல் போடணும். அந்த சேஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஓரமாக தையல் போடுறேன். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பிளாக் கலர் நூல் எடுத்திருக்கேன். இல்லைனா சேம் கலர் நூல் போட்டிங்கன்னா அந்த தையல் வந்து தெரியாது, நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பிளாக் கலரில் ஒரு லைன் மாதிரி தெரியுது. கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சு திருப்பி தையல் போட்டுவாங்க. அவ்வளோதான், பானைக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போது பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா பின்னாடியும் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் முடிஞ்சால் தையல் போட்டுக்கோங்க, இல்லைனா ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஹெம்மிங் பண்ணால் நீட்டாக இருக்கும்.